மூர்த்தி என்ன விஷயத்துல என்ன நடந்ததுன்னு நான் கண்டுபிடிச்சுக்கிறேன். இப்ப நீ சொன்னா அதை நான் உன்னை காப்பாத்தினதுக்காக சொன்னது மாதிரி இருக்கும். எதுவும் வேண்டாம். அந்நியார் கிட்ட போட்ட சவால்ல எப்படி ஜெயிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நீ போதையில உளறி அது நான் பதிவு பண்ணிருந்தா அது நான் ஆதாரமா காட்டியிருப்பேன். அதுல ஏன் புத்தி செலுத்தின இருந்திருக்கும். ஆனா இறக்கத்தை சம்பாதிச்சு அது மூலமா உங்க தயவு எனக்கு வேண்டாம். ஆண்டவை என் பக்கம் இருக்கான்னு எனக்கு தெரியும். அது இல்ல பிரகாஷ், நான் ஜெயிப்பேன், நிச்சயம் ஜெயிப்பேன். ஏன்னா நீதி என் பக்கம் இருக்கு. ஜெயிப்பேங்கிற நம்பிக்கையே இருக்கு. எதிரி எதிரின்னு சொன்னீங்க, இப்ப என்னாச்சு? பிரகாஷ் இல்லைன்னா என்ன நடந்திருக்கும்? கொஞ்சமாவது மனசாட்சியோட யோசனை பண்ணுங்க. யாரை எதிரின்னு சொன்னீங்களோ இப்ப அவன் தான் உங்க உயிரையே காப்பாத்திருக்கான். ஆனா நீங்க அவனை எதுக்குறேன்னு அந்த குடும்பத்தை கெடுத்த காயத்ரியோட சேர்ந்துக்கிட்டு பிரகாஷை ஒழிக்க பாக்குறீங்க. ஆண்டவன் எல்லாத்தையும் மேல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கா. மனசுல வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன். மணி அந்த ஏகாம்பரத்தை முடிச்சானா இல்லையான்னு தெரியலையே. ஏகாம்பரம் மட்டும் செத்துட்டா எல்லாமே கிளியர். மூர்த்தி அப்புறம் பேசி சமாளிச்சுக்கலாம். இது மட்டும் நடந்துட்டா பிரகாஷ் சத்யாவும் தெருவுல தான் நிக்கணும். இந்த ஜொல்ல எதுக்கு போன் பண்றான்? ஹலோ ஹலோ டியர். என்ன டியர் பேச்சே காணோம்? சொல்லுங்க சார். நீ என்ன அறிவுன்னே கூப்பிடலாம். அதுவும் உன் வாயால என் பேரை கூப்பிடும்போது இன்னும் அழகாவே இருக்கும். அட அறிவு கெட்டவனே. டியர், இப்ப நான் ஒரு கவிதை சொல்லட்டுமா? அழகா இருக்கிற எல்லாமே உன்னை ஞாபகப்படுத்துது. உன்னை ஞாபகப்படுத்துற எல்லாமே அழகா இருக்க. எப்படி இருக்கு? உயிரை வாங்குறானே. இத படிச்சதும் உன் புசு புசு முகம் தான் ஞாபகம் வந்தது. என்ன டியர் வெக்கமா? ஐயோ, இதுக்கு ஒரு கவிதை இருக்கு. எதை கேட்டாலும் வெட்கப்படுகிறாயே, வெட்கத்தை கேட்டால் என்ன தருவாய்? ரெண்டு உத தருவேன். என்ன டியர் பேச மாட்டேங்கிற? உன் பேச்ச உன் குரலை கேட்க தான் காத்துக்கிட்டு இருக்கேன். சார், யூ நோ டியர், ஜாப் வேணும்னு சொன்னால ரெடி பண்ணிட்டேன். சார்? எஸ். salary எவ்வளவு தெரியுமா? சொல்லுங்க சார். 1 lakh. உனக்கு தனியா கெஸ்ட் ஹவுஸ், பிக்கப் பண்ண காரும் வரும். தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். இதுக்காகவாவது இவனை சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும். தேங்க்யூ எதுக்கு டியர்? உனக்காக நான் உயிரே கொடுக்கும்போது ஜாப் கொடுக்க மாட்டேனா? நாளைக்கே நீ ஜாயின் பண்ணணும். நான் உன்னை பார்க்கணும், பேசணும்னு தவிக்கிறேன் டியர். சார், இங்க எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. முடிஞ்சதும் நானே. சொல்லு டியர், நானே முடிச்சு வைக்கிறேன். எதுவா இருந்தாலும் ஈஸியா தட்டிடலாம். சொல்லு, தட்டிடலாமா? சார், என் ஹஸ்பண்ட் கூப்பிடுறாரு. நான் அப்புறமா. ஓகே ஓகே. வேலைக்காக இத்தனையும் தாங்கிக்க வேண்டியிருக்கே. மணி, என்னாச்சு? அந்த ஏகாம்பரம் தீந்தானா? செத்துட்டானா? யாருக்கும் சந்தேகம் வரலையே. அவன் கதை முடிஞ்சதுல? மேடம், எல்லாம் சரியா தான் போயிட்டு இருந்தது மேடம். ஆனா அங்க கடைசி நேரத்துல பிரகாஷ் வந்து. பிரகாஷா? என்ன சொல்ற? ஆமா மேடம்.
வந்தான்? தெரியல மேடம். விட்டிருந்த பசங்க கொத்திருப்பாங்க மேடம். மிஸ் ஆயிடுச்சு மேடம். ஐயோ, அப்புறம் என்ன நடந்துச்சு? பூ மேல எந்த சந்தேகமும் வரலையே. என்ன சந்தேகப்பட்டு எதுவும்? இல்ல மேடம், நீங்க எதுக்கும் பயப்பட வேணாம். சீட்டு கிடைக்காத பொறாமையில தான் அந்த ராஜேந்திரன் எப்படி பண்ணிருக்கான்னு மேட்டரை திருப்பி விட்டுட்டேன். உங்க மேல யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. என்னையா நீ? கவலைப்படாதீங்க மேடம், சமயம் பார்த்து தூக்கிடுறேன் மேடம். சொல்றது கேளு, நாளைக்கு அவன் கதையை முடிச்சிரு. இனி அவன் இருக்கிற ஒவ்வொரு நொடியும் ஆபத்து தான். நிச்சயமா மேடம், என் மேல அவனுக்கு எந்த சந்தேகமும் இல்ல. கூட இருந்தே கழுத்தறுத்துறேன் மேடம். சரி, போனை வை. ஓகே மேடம். ஹலோ. பாரு காயு, உன் புருஷன் நம்மள டிஸ்டர்ப் பண்றாரு. நல்ல மூட்ல இருந்தேன், இடையில பூந்து. யோ, போன வையா. இப்ப நானே 1008 பிரச்சனையில இருக்கேன். நீ என்னடனா? ஏன் டியர், என்னாச்சு? உன் ஹஸ்பண்ட் ஏதாவது டென்ஷன் பண்ணாரா? யோ, கூல் 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 கூல். ஏய், சரியான மேன் கிராப்பா இருப்போம் போல இருக்க. என் டாலிங்க போய் கோவப்பட வச்சுட்டானே. ச்சே. சத்யா, என்னம்மா பிரகாஷ் இன்னும் வரல? இல்ல மாமா, அவர் ஏகமர விஷயமா வெளியே போயிருக்காரு, வந்துருவாரு. என்னங்க இது கையில கட்டு? என்னப்பா என்னாச்சு? என்னடா அது? ஒண்ணு இல்லங்கற கையில இவ்வளவு பெரிய பிளாஸ்டர் போட்டுருக்கு. என்னாச்சுன்னு சொல்றீங்களா? என்ன நடக்குதுன்னே தெரியல சத்யா. அந்த ஏகாம்பரம் மூலமா ஏதாவது தகவல் கிடைக்குமான்னு அவன் இருக்கிற இடத்துக்கு போனேன். பார்த்தா யாரோ அங்க அவனை கொலை பண்ண வந்திருக்காங்க. நானும் அசோக்கும் சேர்ந்து அவனை காப்பாத்தி வீட்டுக்கு கொண்டு போய் விட்டோம். என்ன பிரகாஷ், நீ அந்த அயோக்கியனை போய் காப்பாத்திருக்க? அந்த ராஸ்கலால தானே இவ்வளவு பிரச்சனையோ? நம்ம மூர்த்தி என்ன கார் வச்சு அடிச்சது அவன் தானே சொன்ன. இப்ப நீ அவனை காப்பாத்தினா என்ன அர்த்தம்? அவனை யார் என்ன பண்ணா நமக்கு என்ன பிரகாஷ்? என்ன திலகா, யாரா இருந்தாலும் உயிர் தானம்மா. அவனுக்கு இரக்கம் பாக்குறது நல்லது இல்லங்க. ஆரம்பத்துல என்ன அவனால தானங்க பிரச்சனை. வேற ஏதாவது சொன்னானா? இல்ல சத்யா, வேற எதுவும் பேசல. வீட்டுல விட்டுட்டு வந்துட்டேன். அனி, ராஜி எங்க? அவர் தூங்கிட்டு இருக்காரு. என்னங்க, உயிரையே காப்பாத்திருக்கீங்க, அவன் உங்களுக்கு நன்றி சொல்லி உதவி செய்யறேன்னு கூட சொல்லலையா? என்னங்க இது, எடுக்கிற முயற்சி எல்லாமே தோல்வியிலேயே முடியுது. சத்யா, நான் தான் சொல்றேன்ல, எதுக்கு வருத்தப்படுற? நேத்து மூட் அவுட் ஆன. எனக்கு இப்போ நம்பிக்கை இருக்கு. என்ன நம்ப சத்யா, நம்ம தோக்க மாட்டோம். என்ன தைரியத்துல இவன் இப்படி சொல்றான்? ஏங்க, இது வரைக்கும் நம்பிக்கை தர மாதிரி ஒரு தகவலும் கிடைக்கலையே. கடைசியா ஒரு பிளான் கையில இருக்கு. நாளைக்கு அதை செயல்படுத்தினா எல்லா உண்மையும் வெளிச்சத்துக்கு வரும். என்னப்பா பண்ண போற? என் லாஸ்ட் திட்டம் அதான்ப்பா. எல்லாமே கச்சிதமா முடியும். எது எப்படியோ பிரகாஷ், இதுல நீ ஜெயிக்கணுப்பா. அவன் ஜெயிக்கணும்னா அப்ப நான் தோக்கணுமா? நன்றி கெட்டவங்க. இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பிரகாஷ், ஏதோ திட்டம் வச்சிருக்கேன்னு சொன்னீங்க. அது என்னன்னு சொன்னா மனசுக்காவது கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அப்பா, அது நடக்கும்போது தெரியும்பா. சத்யா, பாப்பா. என்னங்க, இவன் நல்ல மனசுக்கு எதுவும் தப்பா நடந்துடக்கூடாது ஜானகி. எனக்கும் அதாங்க பயமா இருக்கு. ஏதாவது முடியலன்னா இந்த வீட்டை விட்டு. வேண்டாம் ஜானகி, வருத்தப்படாத. பிரகாஷ் ரொம்ப நம்பிக்கையா இருக்கான். அவன் நம்பிக்கை கெடுக்கிற மாதிரி நாம பேச வேண்டாம். நாளைக்கு பிரகாஷ் என்ன பண்ண போறான்னு தெரியலையே. ஏகாம்பரம் தப்பிச்சிட்டான்ற கோவத்துல அந்த அறிவு கெட்ட அறிவை கோச்சுக்கிட்டோமே. ஐயோ, அவன் பாட்டுக்கு இதை நினைச்சு வேலை இல்லைன்னு சொல்லிட்டானா ரொம்ப சிக்கலாச்சே.
ஒன் செகண்ட் எஸ் சொல்லுடியா. சாரி சார். எனக்கு இங்க கொஞ்சம் ப்ராப்ளம். அதான் கொஞ்சம் ஹார்ஷா வாயா போயான்னு பேசிட்டேன். சாரி சார். ஏன்டியா எனக்கு இப்பதான் கோவம் வருது. யூ ஹேவ் ஆல் ரைட்ஸ் ஆன் மீ. நீ என்ன வாயா போயான்னு கூப்பிடு, ஏன் வாடா போடான்னு கூட கூப்பிடு. ஐ லைக் யூ டியா. ஐயோ, ச்சே. நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாதடியா, நான் இருக்கேன், உன் அறிவு இருக்கான். என்ன பிரச்சனையா இருந்தாலும் சொல்ல, தட்டிடலாம். சும்மா தட்டுன்னு தட்டிடலாம். தேங்க்யூ சார். என் ஹஸ்பண்ட் வந்துட்டாரு, அதான் நான். அப்பா, மறுபடியும் வந்துட்டாரா? கொஞ்சம் கூட உன் ஹஸ்பண்டுக்கு மேனஸே இல்லையா? இட்ஸ் ஓகே, டோன்ட் வரி அபவுட் எனிதிங். தட்டிடலாம், தட்டுன்னு தட்டிடலாம். சார். நோ உன் ஹஸ்பண்டை நான் தட்ட மாட்டேன், சும்மா ஜாலியாக தான் அப்படி சொன்னேன். ஓகே சார், குட் நைட். ஸ்வீட் ட்ரீம்ஸ் டியா. கனவுல நீ சில்கி ஃப்ரீ ஹேரோட தான் வரணும். ஓகே, குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். சொல்லு பாட்டி, குட் நைட்டா, ஸ்வீட் ட்ரீம்ஸ். ஐயோ, எல்லாம் என் தலை எழுத்து. நேத்து நைட்டு அவ்வளவு உறுதியா கடைசி ஆயுதம் அது இதுன்னு பிரகாஷ் சொன்னானே, என்ன பண்ணுவான்? ஒருவேளை ஏகாம்பரத்தை காப்பாத்தினதுக்காக அவன் இவனுக்கு ஹெல்ப் பண்ண உண்மையெல்லாம் சொல்லிடுவானோ? அப்படி சொல்லிட்டா விடக்கூடாது. எல்லாத்துக்கும் மேல அந்த ஏகாம்பரத்துக்கு அவனை கொலை பண்ண சொன்னது நாம தானே தெரிஞ்சா இது நடந்தாலும் நடக்கும். எதுக்கும் ஏகாம்பரத்துக்கு ஒரு ஃபோன் பண்ணுவோமா? போன இந்த பிசாசா? ஹலோ மேடம். என்ன ஏகாம்பரம், என்னாச்சு? உங்களை யாரோ கொல்ல பார்த்தாங்களாமே? மேடம், இது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? நீங்க வேற, இங்க கூத்தே நடக்குது. என்ன சொல்றீங்க? ஆமா ஏகாம்பரம், நேத்து பிரகாஷ் உங்களை காப்பாத்துனானா, அதுக்கு பதிலா நீங்க நம்ம திட்டத்தை எல்லாம் என் புருஷன் கிட்ட வந்து சொல்லுவீங்கன்னு அவ இங்க துள்ளி குதிக்கிறான். அவ இல்லனா நீங்க பொணமா இருப்பீங்க, அது இதுன்னு அளந்து விடுறான். அவன் காப்பாத்துனது என்னமோ உண்மைதான் மேடம். அப்போ அவன் சொன்ன மாதிரி நம்ம திட்டத்தை எல்லாம் நீங்க அவனுக்காக இங்க வந்து சொல்லுவீங்களா? என்ன மேடம் நீங்க என் அரசியல் வாழ்க்கையே தெரியாம இருக்கீங்க? அதெல்லாம் நான் சொல்லுவேனா? இல்ல, அவன் இதுதான் என் கடைசி திட்டம் அது இதுன்னு வளர்னா, அதான் எங்க நீங்க அவன் செஞ்ச உதவிக்கு பரிகாரமா அவனுக்கு நான் வேலை வாங்கி கொடுத்தேன். அந்த நன்றி கடனுக்காக அவன் இதை செஞ்சிருக்கான், அவ்வளவுதான். நம்ம மேல சந்தேகப்படுறானா இல்லையான்னு தெரியலையே. ஏகாம்பரம், உங்களை கொலை பண்ற அளவுக்கு யாரு இருக்கா? எல்லாம் அந்த ராஜேந்திரன் தான் மேடம். அவன் பொண்டாட்டிக்கு சீட்டு கொடுக்கலன்னு என் மேல பாஞ்சிருக்கான். தப்பிச்சோம். விஷயத்த கேட்டதும் ஆடி போயிட்டேன். அப்பவே போனை போட்டிருப்பேன், இல்லனா நேர்ல வந்திருப்பேன். என் வீட்டுக்காரர் கூட இருந்ததுனால எதையும் பண்ண முடியல. வேலையில இருந்தாலாவது ஆபீஸ் விஷயம்னு சொல்லி கிளம்பிருப்பேன். விடுங்க மேடம். ஏகாம்பரம், உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா எனக்கு யாரு இருக்கா? உங்களை போய் கொலை பண்ண வந்திருக்கானே. மேடம், அரசியல் வாழ்க்கையில இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். சரி, உடம்ப பாத்துக்கோங்க, ரெஸ்ட் எடுங்க. டைம் கிடைக்கிறப்போ நான் நேர்ல வரேன். ஓகே மேடம். ஓகே. அப்பாடா, எப்படியோ நம்ம மேல துளி கூட சந்தேகம் வரல. ஏகாம்பரமும் இங்க வந்து எதையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டான். இந்த பிரகாஷ் என்ன கிழிக்கிறான்னு பாக்குறேன். பிரகாஷ், என்னங்க அவங்க ரூம்ல இருந்து? எல்லாம் காரணமா தான். அவங்க பேக்ல ஒரு மைக்ரோஃபோனை வச்சிருக்கேன். அவங்க எங்க போறாங்க, யாரை பாக்குறாங்க, என்ன பேசுறாங்கன்னு எல்லாமே செல்போன்ல கேட்கும். அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் வச்சிருக்கேன். சரி, நீ ரெடி ஆயிட்டல? போலாம்.
என்னப்பா அந்த சொல்றீங்க? ஏகாம்பரத்தை யாரோ கொலை பண்ண வந்து பிரகாஷ் தாண்டா காப்பாத்திருக்கான். அவன் கையில அடிபட்டு இருக்கு பாரு. ஐயோ பிரகாஷ் கை எப்படி பாருக்கு? பரவாயில்லப்பா. டேய் என்ன பிரகாஷ் என்ன நடக்குதுங்க? நேத்து நைட் நான் லேட்டா வந்தேன். எல்லா விஷயத்தையும் அப்பா இப்பதான் என்கிட்ட சொன்னாரு. ஏகாம்பரத்தை யாரோ கொல்ல முயற்சி பண்ணதா? ஆமா குமார், நான் தான் அவரை காப்பாத்தி வீட்டுல விட்டுட்டு வந்தேன். டேய் அந்த ராஸ்கலுக்காக நீ என்ன ரிஸ்க் எல்லாம் எடுக்கணும்? அவன் செத்து தொலைறான். அதேதான் மாமா நானும் சொன்னேன். அம்மா அப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நான் எடுத்த காரியத்தில் ஜெயிக்க உங்க ஆசீர்வாதம் வேணும். நிச்சயமா நீ ஜெயிப்ப பிரகாஷ். எல்லாம் நல்லபடியா நடக்கும்பா. பிரகாஷ் இன்னைக்கு தான் கடைசி நாள். சாயந்தரத்துக்குள்ள நிரூபிச்சிருவியா? அப்பா நான் தான் சொன்னேன்ப்பா, என் கடைசி அஸ்திரத்தை இன்னைக்கு தான் இறக்க போறேன். பிரகாஷ் எல்லாத்தையும் நிரூபிப்பேன்டா. ஏதாச்சும் தப்பு நடந்தா நீ எங்களை எல்லாம் விட்டு போயிடுவியாப்பா? அம்மா ஏன் அப்படிலாம் நினைக்கிறீங்க? நான் இதே வீட்டுல உங்க பிள்ளையா உங்க கூடவே இருப்பேன். பிரகாஷ் நேத்து ராத்திரி பூரா எனக்கு தூக்கமே வரலடா. நீ நிரூபிக்கிறேன்னு சொல்லி 1 மாசம் ஆக போகுது. இன்னைக்கு தான் கடைசி நாள். இது வரைக்கும் உனக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்கல. நீ என்ன செய்ய போறேனாவது சொல்ற. எங்க 2 பேருக்கும் மனசுக்காவது கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். தெரிய வரும்போது உண்மை தெரியும்பா, கவலைப்படாதீங்க. பிரகாஷ் எதையும் யோசிச்சு செய்யடா. அப்பா சொன்ன மாதிரி 1 மாசத்துல முடியாதத இன்னைக்கு செஞ்சு காமிக்கிறேன்னு சொல்ற. இதுல ஏதாவது தப்பு வந்தா கடவுள் எங்களுக்கு நிச்சயமா உதவுவாரு மாமா. சரி சத்யா, வா நம்ம கிளம்பலாம். என்ன கொழுந்தனாரே, கீழே ஏதோ டிராமா நடக்குதுன்னு எட்டி பார்த்தேன். நல்லாதான் இருக்கு. பாச மழை பொழியறது. ஏய் வாய மூடு. ஏங்க செய்யாதத செஞ்சேன்னு நிரூபிப்பன்னு உங்க தம்பி பேசும்போது அமைதியா கேட்டீங்கல்ல, இப்ப நான் பேசக்கூடாதா? மணி இப்போ 10. சாயந்தரம் நீ நிரூபிக்கலனா இந்த வீட்டை விட்டு, ஏன் இந்த குடும்பத்தை விட்டே நீங்க போகணும். ஞாபகம் இருக்குல்ல? யார் போறதுன்னு பார்க்கலாம் அண்ணியாரே. நான் இருப்பேன், நீங்க இருக்க மாட்டீங்க. இப்ப வர என் பையன் ஜெயிப்பாங்கிற உங்க அப்பா அம்மா பாசத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா எதையும் நிரூபிக்காம இவ வீட்டை விட்டு வெளியில போகும்போது மகனேன்னு நீங்க 2 பேரும் உங்க பாசத்தை காட்டி வசனம் பேசி தடுக்க மாட்டீங்களே? என் பையன் கண்டிப்பா அவன் வார்த்தையை காப்பாத்துவான். அவன் சொன்னபடி உன் மேல உள்ள தப்ப நிரூபிக்க முடியலன்னா அவனே போயிடுவான். அவனை வெளியில போகணும்னு நாங்க சொல்ற அளவுக்கு தர்ம சங்கடத்தை எங்களுக்கு உண்டாக்க மாட்டான். எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஒருவேளை இல்ல அவன் இருக்க மாட்டான், அதை நானும் அனுமதிக்க மாட்டேன். வெரி குட். இப்படிதான் இருக்கணும். நீங்க சொல்லுங்க, தம்பின்னு சொல்லி வீட்டுக்குள்ள அவங்க அவன் நிரூபிப்பான். சந்தோஷமா இருக்குங்க. பொண்டாட்டிய விட தம்பி மேல ரொம்ப அக்கறையா இருக்கீங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா நான் ஒரு தப்பு செய்யலன்னு தெரிஞ்சா நீங்க என்கிட்ட தானே வருவீங்க. அப்ப நான் பேசிக்கிறேன். அண்ணேரே, நீங்க சொன்ன எதுக்கும் எந்த வாய்ப்பும் இல்ல. எல்லாத்தையும் நிரூபிப்பேன். இப்ப நீங்க அம்மா அப்பா கிட்ட கேட்டீங்களே, அதேதான் உங்களுக்கும். நீங்களும் யார்கிட்டயும் கெஞ்சாம நீங்களா போகணும். யாரு போறாங்கன்னு பார்க்கலாம். Your countdown starts.